குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம கேரளாவோட இன்னொரு ஸ்பெஷல் டிஷ்ஷான இடியாப்பம் இஷ்டு தான் பார்க்க போகிறோம். இப்போ இஷ்டுக்கு தேவையான ஃபஸ்ட்டு பொருள் வந்து தேங்காவும் முந்திரி பருப்பு ஒரு டீஸ்பூன் கசகசா எடுத்திருக்கேன். அதை மட்டும் தனியாக நம்ம போய் அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு சும்மா அதில் கொஞ்சோண்டு ஒரு 1/2 கப்பு பால் நம்ம தனியாக வடிகட்டி எடுத்துக்கலாம். அரைச்ச விழுதுலேருந்து இது வந்து நம்ம லாஸ்ட்டில் கார்னிஷ் மேலே ஊற்றுறதுக்கு வச்சுக்கலாம். நீங்கள் தனியாக தேங்காய் பால் எடுத்து ஊற்றுனாலும் ஊற்றலாம். நான் இதிலேருந்தே ஒரு 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அரைச்சதை தனியாக வச்சுருக்கேன். இது வந்து கசகசா வந்து வயிற்று புண்ணெல்லாம் நல்லபடியாக ஆற்றும். வயிறு அல்சர் இருக்கிறவங்கெல்லாம் கசகசா முந்திரி பருப்புலாம் சேர்த்து சாப்பிட்டா நல்லது. இப்போ ஒரு குக்கர் வச்சுட்டு 2 உருளைக்கிழங்கு அதில் போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். 3லேருந்து 4 விசில் வரைக்கும் உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி விசில் போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் அதில். அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். வெங்காயம் 2 எடுத்திருக்கேன். ஒரு 5 பச்சை மிளகாய், இஞ்சி, 1 ஸ்பூன் சோம்பு, இதெல்லாம் வந்து தனியாக அரைச்சி எடுத்துக்கணும். கருவேப்பிலை சும்மா தேங்காய் எண்ணெயில் தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கணும். வேறு எதுவும் தாளிக்க போகிறதில்ல. இப்போ இதை மட்டும் நம்ம தனியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் வச்சுருந்தோம் இல்லையா, அதை அரைச்சாச்சு. அதை அரைச்சிட்டு நம்ம ஒரு பேன் வச்சு இப்போ இந்த இடியாப்பம் இஷ்டு மொத்த டிஷ்ஷுமே நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஃப்ளேவராக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரிஜினல் டேஸ்ட் கிடைக்கும். இப்போ ஒரு பேன் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு இப்போ கருவேப்பிலை சும்மா போட்டுட்டு அதில் நம்ம அரைச்ச விழுது இருக்குது இல்லையா, இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் சோம்பு அது வந்து போட்டு பச்சை வாசனை போய் நல்லா மணம் வரணும். அந்த மாதிரி சுருக்கி வச்சுருந்து இலக்கி விட்டுக்கோங்க. சுருக்கி வச்சுருந்தே பண்ணுங்கள். கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. அந்த ஸ்மெல் மட்டும் உங்களுக்கு மாறணும். பச்சை வாசனை போய் நல்லா வாசனை வரணும். சுருக்கி வச்சுருந்து பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து நமக்கு ஜீரண சக்தி நல்லா ஈஸியாக இருக்கா மாதிரியான ஃபுட்டு. இடியாப்பம், இட்லி இது மாதிரி இருக்கிறதெல்லாம். இப்போ வந்துட்டு நம்ம அந்த தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, தேங்காய் கசகசா முந்திரி பருப்பு அதை அரைச்சதை ஊற்றிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டவ் வந்து கொஞ்சம் ஸ்லிம்லேயே தான் இருக்கணும். ஸ்டவ் ரொம்ப கொதிக்கக்கூடாது. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் இப்போ இதுக்கு தேவையான சால்ட்டு போட்டுட்டு உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு இதை வந்து நீங்கள் மாற்றிக்கோங்க. உங்களுக்கு என்ன திக்னஸில் வேணுமோ அந்தளவு வாட்ரு ஆட் பண்ணி மாற்றிக்கோங்க. இப்போ இதில் வந்துட்டு இதுலேயே நான்வெஜ் செய்கிறவங்களா இருந்தால் இதுலேயே சிக்கன் போட்டு கூட செய்யலாம். இப்போ அது தேவையான ஒரு 1.5 டீஸ்பூன் சால்ட்டு போல் போட்டிருக்கேன். கல்லுப்பு போடுறவங்களா இருந்தாலும் போட்டுக்கோங்க. 1.5 டீஸ்பூன் சால்ட்டு போட்டாச்சு. இப்போ இது வந்து நல்லா கொதிக்கக்கூடாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மெதுவாக சின்ன சின்ன பபிள்ஸ் வர மாதிரி தான் வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு உருளைக்கிழங்கெல்லாம் நசுக்கி அதில் சேர்த்துடலாம். நீங்கள் பொட்டேட்டோ மேஷர் வச்சு கூட நசுக்கிட்டு போட்டுக்கோங்க. நல்லா சூடு ஆறிடுச்சுன்னா கையிலேயே இது பண்ணிடலாம். நம்ம உடச்சி விட்டுட்டு நமக்கு என்ன திக்னஸ்க்கு கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் சமையல் ஃபுல்லாகவே உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக வரும். நீங்கள் குக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஒரு 5 மினிட்ஸ் போல் மூடி வச்சுருந்து அதே மாதிரி குட்டி குட்டி பபிள்ஸாக தான் இருக்கணும். ஃப்ளேம் வந்து இன்க்ரீஸ் பண்ணவே கூடாது. குட்டி குட்டி பபிள்ஸ் வந்த உடனே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டு ரெடி ஆகிடுச்சு. என்ன காய் வேணால் நீங்கள் போடலாம். இதில் பட்டாணி அது மாதிரி ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மேலே கொஞ்சோண்டு தேங்காய் பால் எடுத்து வச்சோம் இல்லையா, அதை ஊற்றிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் நமக்கு ஸ்டவ்வில் வேலை. கலர் வந்து நல்லா இருக்கணும். பச்சை தேங்காய் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க.
கலர் ஒயிட்டாக தான் இருக்கணும் இது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள் ஐஸ்டூ. இப்போ இடியாப்பம் மாவு கிளறிடலாம். நல்லா தண்ணி கொதிக்கணும் ஸ்டவ்வில். இப்போ மாவு தண்ணி அளவு வந்து நான் சொல்லலை, ஏன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு அரிசிக்கும் தண்ணி அப்சர்வ் பண்ணுற இது வந்து மாறும். நீங்கள் நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றி எல்லா மாவுலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணணும். அதுதான் மெயினாக. கொதிக்கிற தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு எல்லா மாவுலேயும் அப்சர்வ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு அரிசி நிறைய தண்ணி எடுக்கும். இதிலே வந்துட்டு ஃபஸ்ட்டு மாவில் உப்பு போட்டுட்டு 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அது ஃபுல்லாகவே மாவில் படுற மாதிரி கிளறி வச்சிடலாம். கை பொறுக்கிற சூடு வந்ததும் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் காட்டிட்டு அது வந்து ஃபுல்லாக நல்லா பிசைஞ்சு சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இடியாப்ப குழலில் போடுறதுக்கு, இடியாப்ப குழலில் ஈஸியாக போட்டுக்கிற மாதிரி துணி போட்டு மூடி வச்சிங்கன்னா கூட நீங்கள் ட்ரை ஆகாது. இப்போ ஸ்டவ்வில் ஒரு இட்லி பாத்திரம் வச்சுட்டு, நான் இட்லி பாத்திரத்தில் தான் இன்றைக்கி செய்கிறேன். உங்கள்கிட்ட இடியாப்ப தட்டு இருந்ததுன்னா கூட செய்யுங்க. இப்போ நிறைய மோல்டுலாம் வந்துடுச்சு. ஒரு 2 சொம்பு போல் நல்லா தாராளமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. எல்லாத்துக்குமே ஸ்டீம் வரணும். ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வைக்கணும். இட்லி, இடியாப்பம், புட்டு இந்த மாதிரி ஸ்டீமில் வைக்கிற பொருள் எல்லாத்துக்குமே ஸ்டீம் வந்து வரணும். ப்ரீ ஹீட் பண்ணணும் நம்ம. இப்போ இடியாப்ப குழலில் இந்த சன்னமாக இருக்கிற இடியாப்பம் பிழிகிற அச்சு போட்டு லைட்டாக எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவு போட்டு தட்டுலேயும் அதே மாதிரி கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. இட்லி தட்டில் எல்லா மாவையும் பிழிஞ்சிடலாம். நான் வந்து புழுங்கல் அரிசி, பச்சரிசி மாவு வச்சுருக்கிறதுனால சேர்த்து வச்சுக்கிறதுனால கலர் அப்படி இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு தட்டு நம்ம வச்சிடலாம். ஸ்டீம் வந்த உடனே 5 மினிட்ஸ் தான் அது. 5 மினிட்ஸ்லலாம் நமக்கு குக் ஆகிடும். அந்த தட்டு எடுத்துகிட்டு நம்ம புதுசாக பிழிஞ்சு வச்சுருக்கிற தட்டை மாற்றிக்கலாம். 5 மினிட்ஸில் அது ஸ்டீம் ஆகிடும், அது வெந்துடும். இப்படியே ஃபுல்லாக வச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து இடியாப்பம் வெள்ளை வெள்ளைன்னு வேணும் அப்படின்னா நீங்கள் பச்சரிசி மாவில் செய்யணும். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching. Bye.